ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கீதாஸ் வியூ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயே வெங்காயத்தாள் நான் எப்படி வளர்த்துருக்கேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுக்கு நான் 8 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதோட மேல் பகுதியை அப்படியே மண்ணில் ஊனி வச்சுருக்கேன். அதோட அடிப்பகுதியை கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ பாருங்கள், இது குறைஞ்சது ஒரு 2லேருந்து ஒரு 3 வாரத்துக்குள்ளே நமக்கு கம்ப்ளீட்டாக வெங்காயத்தாள் வளர்ந்துடும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு 3ஆவது நாள். அப்போ எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் அந்த வெங்காயத்துலேருந்து. இதுக்கு நம்ம மற்ற செடிகளுக்கு எப்படி தண்ணி விடுறோமோ அதே மாதிரி இதுக்கு தண்ணி, உரம் எல்லாமே கொடுத்தா போதும். உரம் எல்லாம் எவ்வளோ கொடுக்கணும், என்னென்ன உரம் கொடுக்கணுங்கிற வீடியோஸும் அடுத்தடுத்து நான் போடுறேன். பாருங்கள், டே பை டே இந்த வெங்காயத்தாளோட க்ரோத் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். எல்லா சீசன்லேயும் எல்லா டைம்லேயுமே நமக்கு கடையில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வெங்காயத்தாள் கிடைக்கிறதில்ல. பட் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே போட்டு வச்சுக்கிட்டோம்னா தேவைப்படும் போதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. அதுவும் நம்ம வீட்டில் இருந்து பூவு காய்கறி எல்லாம் நம்மளே விதைச்சி அறுவடை செஞ்சு அதை சமைச்சு பார்க்குறதுல எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லை. 3 வாரத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. பட் மேல் பகுதியெல்லாம் கொஞ்சம் வாடிடுச்சு. நான் கொஞ்சம் லேட்டாக விட்டுட்டேன் அப்படியே கட் பண்ணாமல். இப்போ பாருங்கள், நம்ம அதை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வாட்டியும் அதை நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமும் திருப்பி அது ரீக்ரோ ஆகும் அதிலருந்தே. ஸோ ஒரு வாட்டி வெங்காயம் ஊனி வச்சா நமக்கு ஒரு 3 to 4 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தால் ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சாம்பாருக்கும் போடலாம். அதே மாதிரி வெங்காயத்தாள் பொரியலும் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வெங்காயம் விதைச்சி ட்ரை பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது பார்க்குறதுக்கே. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் என்னெல்லாம் செடி வளர்க்குறீங்க, இல்லை நம்ம வீட்டில் இன்னும் வேறு என்னெல்லாம் செடி வைக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் கீதாஸ் வியூவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in our next video.